நாடகத்தை பார்த்தியில் என்ன நடக்குதுன்னு? புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். ஏய், இந்த வயசுல இருந்து ஒரே நாடகம்ங்க, ஒரே கதாசிரியர், ஒரே வசனம், ஒரே திரைக்கதை. சேஞ்ச் த பிளே, அட்லீஸ்ட் சேஞ்ச் த சிங்கிள் டயலாக்ஸ். எதையாவது ஒன்னும் பண்ற அதேதான். புதிய கல்விக் கொள்கை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இல்லையா? ஏற்று செயல்படுத்தி விட்டார்கள். இல்லந்தேடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருக்குது. 3ஆப்பு 5ஆப்பு 8ஆப்புக்கு பொது தேர்வு வரப்போகுது பல பள்ளிக்கூடங்களில். இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது. அனுமதிச்சதார் இவர்கள்தான். மும்மொழி கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது? இதுதான் எங்கள் கேள்வி. எம்மொழி கொள்கை எங்க? இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா? இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததா? உருவாக்கப்பட்டதா? இந்தி பேசுகிறவர்களின் தாயகமாக இந்த நிலப்பரப்பு மொத்தமும் இருந்ததா? பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் தேசமாக நிலப்பரப்பாக இது இருந்ததா? இந்த கேள்விக்கு யார் இடத்தில் பதில் இருக்குது? இந்தியா ஒற்றுமை மிக்க, ஒருமைப்பாடு மிக்க, இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும். அதான் வழி, ஒரே வழி அதுதான். இது என் நாடு என்றால் என் தாய்மொழிக்கான உரிய மதிப்பு, அங்கீகாரம் இருக்கணும். 26,000 பேர் தான் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த அறிக்கை தான். 26,000 மக்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் கல்வெட்டு இருக்கிறது. உலகத்தின் மூத்த மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி. என்னரும் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை. இதை கேட்காது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க, நாங்க வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல, நாங்க என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். இதுக்கு எதுக்குப்பா முதலமைச்சர்? இதுக்கு எதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்? எதற்கு புலம்பிக் கொண்டு நிற்க? எதற்கு உங்களுக்கு அதிகாரம்? எதற்காக? இவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்தியை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டார்கள். தமிழ் படிக்க வாய்ப்பில்லாத நிலையை என் தாய்மொழியை அழித்து ஒழித்து விட்டு புதிதாக 3வது மொழி இந்தியை படி என்று தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறைகள் உருவாகிவிட்டது. தமிழ் இனம் அழிந்து விட்டது. அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்களை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். தமிழை மீட்சியுற வைக்க, தமிழ் தேசிய மக்களை எழுச்சியுற வைக்க இருக்கிற ஒரே வழி நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சியில் நாம் திரள்வதுதான். இவர்கள் நடிப்பார்கள். ஜவஹர் நேசன் என்கிற கல்விக் கொள்கையை வகுக்கிற அந்த குழுவில் இருந்த பெருமகன் ஏன் வெளியேறினார்? இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறார்கள். இங்கு நமக்கு வேலை இல்லை என்றுதான் வெளியேறி போனார்கள். அவர் கொடுத்த பேட்டி இருக்கிறதே, காணொலியில் இன்றும் அவர் சந்தித்த நேர்காணல்கள் இருக்கிறதே, பதில் இருக்கிறதா? இவர்கள் தமிழ் வளர்க்கிறது எப்படி? நம்ம சதுரங்க விளையாட்டுகள், நம்ம செஸ், கேலோ இந்தியா. கேலோ என்ன மொழி? இந்தி. ஜல்ஜீவன் திட்டம், தூய குடிநீர் திட்டம், அப்படியே ஜல்ஜீவன் எழுதி வச்சிருப்பாங்க. இதான் இவர்கள் தமிழை வளர்க்கிறது. தமிழர் வளர்க்க பெருமக்கள் சவுகார்பேட்டையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். ஜெயின்களும் மார்வாடிகளும். அவர்களுக்கு தமிழ் தெரியும். அப்போது தமிழ்ல பேசி வாக்கு கேட்க வேண்டியதானே? அங்கே இந்தியில் பேசி வாக்கு கேட்பார்கள். தமிழிலே சோரொட்டி ஒட்ட வந்தே இந்தியில சோரொட்டி ஒட்டி வாக்கு கேட்பார்கள். ஏன் ஈரோடு கிழக்கிலே ஒட்டி கேட்டார்கள்? ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள்? நாம் நம்ப வேண்டும். இந்த நாடகத்தை ஒழிக்கிறது இல்ல தம்பி, நாடக கொட்டகையை கொளுத்த வந்தவர்கள் நாங்கள் என்பதை நீ புரிஞ்சு வச்சுக்க. நீ இந்த நாடகத்தை ரொம்ப நாள் நடத்திட முடியாது. இங்க அது நடத்த முடியாது. நாங்கள் யாருக்கானவர்கள் என்று தெரியாதவர்களா?
தெரியாமலா 8வது பெட்டியில் மைக்கா சீப்பா என்று தெரியாத சின்னத்தை தேடி சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு 36 லட்சம் வாக்குகளை தந்து 3வது பெரிய கட்சியாக்கி தானித்து நின்ற சிறு பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாற்றினார்கள். ₹1 காசு கொடுக்கல, ஒரு ஓட்டுக்கு 16,000 கொடுத்த, கள்ள ஓட்டு 26 ஓட்டு போட்ட. ஆனாலும் எனக்கு டெபாசிட் வந்துடக்கூடாதுன்னு நீ அப்படியே என்றதை நிறுத்தின. எனக்கு பயந்து கொண்டு நீ கட்டுத்தொகை வராம நிறுத்தணும்னு இவர்கள் சொல்லி நிறுத்தினார்கள். நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்களால் நம்ப முடியல. ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம், கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம் ஓட்டை மட்டும் நேர்மையாக எண்ணும் என்று நீ நம்பினால் ஒன்னும் உன்னை பண்ண முடியாது. இதோட நிறுத்துவான். ஏன்? இவன்கிட்ட சம்பளம் வாங்குறவன் தானே. ஒரு நாள் நாமும் அதோட நிறுத்துப்பா. அந்த காலம் எவ்வாறு காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல. எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற தலைவனின் பிள்ளைகள். நாங்கள் உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். எப்படி திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல வந்து சமூக செயல்பாட்டாளர் காளியம்மான்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் அது தெரியல. அது கட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம். ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போல்லாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போறாங்க. நான் விலகுறேன்ட்டு. அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது.